ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், தமிழில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் வந்து எல்லா தாலுகாஸ்லையுமே இருக்கும், தனியாகவே இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். அங்கேருந்து தான் நிறையா வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேகன்சிஸ் எல்லாம் என்ன பொசிஷனுக்குன்னு பார்த்துடலாம். மோஸ்ட்லி இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே இதை அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எப்போ இருந்ததுன்னா 9/2/24 வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அப்ளை நவ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நிறையா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த எல்லா போஸ்டிங்கும் என்னென்ன, அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ரீட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணதையும் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் தான். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டோட பிடிஎஃப். இது ஒரு நல்ல வேலை வாய்ப்புன்னே சொல்லலாம். இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அப்ளை பண்ணலாம் எல்லாருமே. இதில் வந்து ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்கன்னா MAWS அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்சைட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. TNMAWS இங்கே அப்படின்னா அப்ளிகேஷன் வெப்சைட் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் வெப்சைட்டு. நீங்கள் அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தலாம், எவ்வளோ ஜாப்ஸ்னு. ஆன்லைனில் உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 12/3, அதாவது மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதில் எவ்வளோ வேகன்சி, 16 வகையான போஸ்டிங்க்கு வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கும் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற டிகிரி இருக்குது. நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கார்ப்பரேஷன் 146 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து DWADB, CMW, SSB இப்படி நல்லா இருக்குது. டோட்டலாக வந்து 146 வேகன்சி, சூப்பரான வேகன்சி. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கலாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 145 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டியில் 80 வேகன்சி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 58 வேகன்சி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் 14 வேகன்சி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 71 வேகன்சி இருக்குது. இந்த எல்லாத்துக்குமே, அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் கார்ப்பரேஷன் 156, இந்த ஃபஸ்ட்டு 7க்குமே சேலரி பார்த்துட்டிங்க அப்படின்னா 37,700 1,38,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்துடலாம். டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2 அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அண்ட் ஜூனியர் இன்ஜினியர் 12 வேகன்சி, இது 224 வேகன்சி. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 257. இந்த 3 போஸ்டிங்க்கு உங்களுக்கு 35,900 1,31,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது டிராப்ட்ஸ்மேன் கார்ப்பரேஷன், டிராப்ட்ஸ்மேன் முனிசிபாலிட்டி, ஓவர்சியர், இதுக்கு வந்து 35 130 92. டவுன் பிளானிங் இன்ஜினியர் இதுக்கு வந்து 35 35,400 1,30,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒர்க் இன்ஸ்பெக்டர் 367 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரான வேகன்சி. அடுத்தது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கார்ப்பரேஷன் முனிசிபாலிட்டி 244 வேகன்சி. இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு உங்களுக்கு 18,200 67,500 வரைக்கும், 35,400 1,30,000 வரைக்கும். டோட்டல் வேகன்சி பார்த்துட்டிங்க அப்படின்னா 1,1933 வேகன்சிஸ் வந்து வருது. ஸோ வந்து இது ஒரு நல்ல பல்கான வேகன்சி தான். எல்லாருமே வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே அவங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து மாறுது. அதை பொறுத்து தான் நீங்கள் போஸ்டிங் அப்ளை பண்ண முடியும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். எதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு வாங்க பார்த்துடலாம். இதில் அந்த DMA அதுக்கெல்லாம் ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம டேரெக்டாக வந்து இது வந்து கேஸ்ட்டை பொறுத்து, டிஸ்ட்ரிக்டை பொறுத்து, அதை பொறுத்து எவ்வளோ வேகன்சி அப்படின்னு வந்து இங்கே வேகன்சி லிஸ்ட்டு ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே. இப்போது செகண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் அப்படின்னா அதில் உங்கள் கேஸ்ட்டுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் இந்த PDF இந்த கீழே இந்த லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி PDF டவுன்லோட் பண்ணி உங்களோட ஊருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. மற்ற ஊருக்கு இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் ஆனால் எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம போய் ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து அந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே. இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது February 2ஆம் தேதி அன்றைக்கி வந்துச்சு. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா March 12ஆம் தேதி. அப்ளிகேஷன் அதாவது நீங்கள் இப்போ வந்து TNPSC ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ பீரியடு கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு 2 பேப்பர் சொல்கிறாங்க. 2 எக்ஸாம் இருக்கும். அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். அதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட சீரியல் நம்பர் பார்த்துக்கங்க. இப்போ வந்து நான் 2வது போஸ்டிங்க்கு வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே சீரியல் நம்பர் 1 to 8ன்னு கொடுத்துருக்காங்க. 1 to 8 14 கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிகிரி இன் பிளானிங் அண்ட் SI நம்பர். இந்த சீரியல் நம்பர் இருக்கிறவங்களுக்கு பேப்பர் 1 வந்து சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது உங்களோட டிகிரி பேப்பராக இருக்கும். எக்ஸாம் வந்து June 30ஆம் தேதி அன்றைக்கி காலையில் நடக்கும். பேப்பர் 2
அதில் வந்து 2 பார்ட்டு, பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இதுவும் வந்து மத்தியானம், அதே ஜூன் 30 மத்தியானம் நடக்கும். இதுக்கு வந்து நீங்கள் குரூப் 1 குரூப் 4 படிக்கிறீங்க இல்லையா, அது படித்தாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது இந்த சீரியல் நம்பர் 9லேருந்து 13 வரைக்கும், இந்த சீரியல் நம்பர் 14. இதில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும். இதுக்கு வந்து 29 காலையில் உங்களுக்கு நடக்குது. பேப்பர் 2 வந்து 29 மத்தியானம் நடக்குது. அதே சிலபஸ் தான். பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் 40 மார்க் வாங்கினா தான் உங்களோட பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் வந்து சீரியல் நம்பர் 1லேருந்து 16 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து 32 வருஷம் கொடுத்துருக்காங்க. மற்ற கேஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து ஏஜ் லிமிட் இல்லை. அடுத்தது இங்கே தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷனுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டிங் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிஇ வந்து சிவில் முடிச்சிருக்கணும். இது ஃபஸ்ட்டு. அடுத்தது சிவில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கலாம். அப்படின்னா பிடெக்கில் வந்து பிஇ இல்லைனாலும் பிடெக்கில் சிவில் மெக்கானிக்கல். அடுத்தது சிஎம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் அந்த போஸ்டிங்க்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிவில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். 4 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிகிரி இன் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங், AMIIE எக்ஸாமினேஷன். மொத்தம் இப்போ இதுக்கு வந்து சிவில் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் இந்த AMIE அப்படிங்கிற ஒரு இது முடிச்சிருந்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் இந்த 4-5 முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா பிஇயில் அதாவது இன்ஜினியரிங்கில் சிவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அதர் குவாலிஃபிகேஷன் ஆல்சோ கன்சிடர் போட்டிருக்காங்க. TWD போர்டுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பார்த்துட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி இல்லாட்டி போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ வந்து பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் சிவில் முடிச்சிருந்தாலும் ஓகே. அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து முன்னாடி கன்சிடர். இப்போது குரூப் 4க்கெலாம் நம்ம PSTM வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க வந்து இந்த வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது TWADயில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கும் அதே தான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அந்த டிப்ளமோ இன் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் இருந்தால் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து 2 டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் பண்ணலாம், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த 6th சீரியல் நம்பர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கும் பண்ணலாம். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அதாவது EEE, ECE இவங்க எல்லாருமே வந்து இந்த 6th போஸ்டிங்க்கு வந்து பண்ணலாம். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் AMIE அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பிளானிங் கார்ப்பரேஷனுக்கு வந்து இதுக்கு வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டவுன் பிளானிங்க்கும் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். TWADக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் ப்ளஸ் டிப்ளமோ கேட்டிருக்காங்க. அடுத்தது டெக்னிக் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ சிவில் இல்லாட்டி மெக்கானிக்கல் டிப்ளமோ இருந்தாலே போதும். டிப்ளமோ முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சிவில் மெக்கானிக்கலுக்கு டிராஃப்ட்ஸ்மேனுக்கு டிப்ளமோ இன் சிவில் மெக்கானிக்கல் வந்து அப்ளை பண்ணலாம். டிராஃப்ட்ஸ்மேன் முனிசிபாலிட்டிக்கும் டிப்ளமோ இன் சிவில் அண்ட் டிப்ளமோ வந்து சிவில் இல்லாட்டி டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா பண்ணலாம். ஓவர்சியருக்கு டிப்ளமோ இன் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பண்ணலாம். டவுன் பிளானிங்க்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர். அப்போ டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கும் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போஸ்டிங் வந்து டிப்ளமோவாக தான் இருக்குது. 10 to 14 வரைக்குமே உங்களுக்கு டிப்ளமோ முடிச்ச கேண்டிடேட்டே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு எலிஜிபிள். டிப்ளமோ முடிச்சிருந்தாலே நீங்கள் ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கலாம். ஸோ வந்து இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும். நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக இருக்குது, நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து டிப்ளமோ முடிச்சவங்க எழுதுங்க. அடுத்தது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு மேலே ஸ்டார்டிங் 1 to 7 வரைக்குமே வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குது. சிவில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன். சிவில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இன்னும் நிறையா டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான வேகன்சியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கும் டிப்ளமோ சிவில் கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு வந்து பிஎஸ்சி டிகிரி இன் ஜுவாலஜி, அதாவது நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். நாலேஜ் தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே விஷன். அடுத்தது வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் நடக்கும், 300 மார்க்கு.
இவங்களுக்கு மினிமம் கட் ஆஃப் இந்த மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் பாஸ். ஆனால் உங்களுக்கு வேலை வந்து இதை பொறுத்து கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் பாஸ் அவ்வளோதான். ஆனால் வந்து கட் ஆஃப் அதாவது எல்லோரும் எழுதும்போது ஹையஸ்ட் மார்க்கை வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து அந்த செகண்ட் பேப்பர் இருக்குங்க இல்லையா, அந்த செகண்ட் பேப்பரும் 3 மணி நேரம் நடக்கும். அதில் தமிழ் வந்து 150 மார்க்கு, அதில் நீங்கள் 40 மார்க் எடுக்கணும். நார்மலாக டிஎன்பிஎஸ்சி மாதிரியே தான் 40 மார்க் 40% எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 100 மார்க்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஓகேங்களா. இதுக்கான சிலபஸ் இங்கே கோட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இப்போ நான் சீரியல் நம்பர் வந்து 6க்கு அப்ளை பண்ணுறேன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கான கோட் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த போஸ்டிங்க்குன்னு ஒரு கோடு இருக்குது. அந்த போஸ்டிங்கோட கோடோட சிலபஸ் இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட்டில் இருக்கும். அந்த சிலபஸ் வச்சு தான் நீங்கள் பேப்பர் 1 அதாவது உங்கள் சப்ஜெக்ட் பேப்பரை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பேப்பர் 2 வந்து உங்களுக்கு காமன், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து பேப்பர் 1 வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதோட கோட் நோட் பண்ணிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட்டில் இருக்கும். அதை பொறுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்டர்வியூ வந்து 60 மார்க்கு, டோட்டலாக 510 மார்க்கு. இங்கே பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு இந்த கோட் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இந்த கோட் நம்பர் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதும் இந்த கோட் நம்பர் வச்சு தான் பண்ணணும், சிலபஸ் பார்க்கும்போதும் கோட் நம்பர் வச்சு தான் பார்க்கணும். ஸோ வந்து கோட் நம்பர் தப்பாக பார்த்து நீங்கள் வந்து தப்பான சிலபஸை வந்து படிச்சிடாதீங்க. அடுத்தது இது எல்லாமே மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். இங்கேயும் அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்க்கு எல்லாத்துக்குமே கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து அந்த கோட் நம்பர் கரெக்டாக நோட் பண்ணி சிலபஸ் கரெக்டாக பாருங்கள். அப்ளை பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இது வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஊரில் வந்து சென்டர் போடுவாங்க அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாரோட டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இருக்கும். செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த வெப்சைட்டில் போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக லாகின் கேட்கும். இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் லாகின் ஐடிக்காக. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே ப்ராசஸ் தான், அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே கரெக்ஷன் விண்டோ இருக்குது. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாவது கேபி கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே சிலபஸ் தாங்க. இப்போ வந்து நான் கோட் நம்பர் 101 அப்படின்னா எனக்கு இதுதான் சிலபஸ்ஸு. 5 யூனிட் 6 7 8 9 யூனிட் இருக்குது, 10 யூனிட் இருக்குது ஒரு இதுக்கு. நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட்னால நம்ம கண்டிப்பாக ஈஸியாக வந்து இது பண்ணிடுவோம். இது மெக்கானிக்கலோட சிலபஸ் 102. 103 இது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோட சிலபஸ். 104 டவுன் பிளானிங். நீங்கள் சிலபஸ் எங்கேயும் போய் தேட வேண்டாம். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரீட் த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகிடும். தயவுசெய்து சிலபஸை போய் தேடிட்டு இருக்காங்க எங்கே போய் படிக்கிறதுன்னு. 110 201 202 இதே மாதிரி எல்லாத்தோட சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து என்னென்ன டிகிரி நீங்கள் இப்போது உங்கள்கிட்ட சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை, அதோட ரிலேட்டடாக எங்கிட்ட டிகிரி இருக்குது, ஆனால் நான் அப்ளை பண்ணலாமான்னு எனக்கு தெரியல அப்படின்னா இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட்டில் 77வது பேஜில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஆகும். சிவில் மெக்கானிக்கல் நீங்கள் டேரெக்டாக முடிச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லை உங்கள்கிட்ட அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, டிகிரி இருக்குது, நான் பண்ணலாமான்னா இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே அடிஷ்னல் சர்டிஃபிகேட் தான். அதாவது இங்கே டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு இது வந்து 200 கேபியில் இருக்கணும், பிடிஎஃபாக இருக்கணும், அதாவது சிங்கிள் இல்லை மல்டிபிள் பேஜாக இருக்கணும். நாட் லெஸ் தென் 200, அதாவது 200 கேபிக்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேஜாக இருக்கலாம், இல்லாட்டி மல்டிபிள் பேஜாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் வேணும், அதாவது 10th மார்க் ஷீட், ஹெச்எஸ்எல்சி மார்க் ஷீட். அடுத்தது டிப்ளமோ சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் டிகிரி, கன்சால்டேட்டிவ் மார்க் ஷீட், போஸ்ட் டிப்ளமோ, யூஜி, பிஜி, சானிட்டரி இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் கம்ப்ளீஷன், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் பிஎஸ்டிஎம். அடுத்தது
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட், டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ் மேனோட இருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்தீங்கன்னா அது, கெஜஸ்ட் காப்பியில் அதாவது நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அது, பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். அது இதெல்லாமே வந்து அவ்வளோதான். இவ்வளோ தான் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் போயும் அப்ளை பண்ணிக்கலாம், வீட்டிலேருந்தும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பற்றி எதுவுமே அவங்க இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஐ திங்க் ஃபீஸ் இல்லைன்னு மாதிரி தான் நினைக்கிறேன். நான் எதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் பண்ணி பார்த்துட்டு ஃபீஸ் பற்றின டீட்டெயிலை நான் கமெண்டில் கொடுத்துறேன். மோஸ்ட்லி வந்து இதுக்கு எல்லாருமே இன்ஜினியரிங் கேண்டிடேட், டிப்ளமோ கேண்டிடேட், பிஎஸ்சி கூட இருக்குது. அதனால் தயவுசெய்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து தமிழோடது, எஸ்எஸ்எல்சியோட தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, பேப்பர் 2ஓடது செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இது வந்து நம்ம குரூப் 4 குரூப் 2ஓட சிலபஸ் தான். ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழும் பேப்பர் 2, அதாவது பேப்பர் 1 மட்டும் நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பராக எழுதுவீங்க. ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி எழுதுங்க. எல்லாத்துக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சாய் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே பாஸ் ஆக வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.